இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட சார்ட் வியூ அண்ட் டெக்னிக்கல் வியூ வந்து மார்க்கெட் என்ன லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு, என்ன டைரெக்ஷனில் மார்க்கெட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டி 50லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சார்ட்டில் கூட இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்ற விஷயத்தில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் படி தான் மார்க்கெட் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் ரேலி வந்து மார்க்கெட்டில் கொடுத்து கிட்டத்தட்ட 25,080 வந்து 100 ஒரு ரெக்கார்ட் ஹையை வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன குட்டி கரெக்ஷன்னால மார்க்கெட் வந்து கீழே ஃபர்தராக ஒரு 2-3 டேஸாக ஒரு கேப் டவுன்றதுல மார்க்கெட் வந்து கீழே விழுந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் மார்க்கெட்டுன்ற விஷயம் வந்து இப்போ வந்து ட்ரேடிங்ன்றது நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் மார்க்கெட் கீழே போகும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹையை வந்து எப்பவுமே ட்ரேட் பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து இப்படி கரெக்ஷன்றது ப்ராஃபிட் புக்கிங்ன்றது அது எல்லாமே நடக்கும். அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். இதுக்காக மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு நாள் வந்து அப்சைட் போகுது, ஒரு நாள் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஒரு நாள் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து அப்படி தான் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஒரு 5 days வந்து ட்ரேடிங்கிறது அப்படி தான் நடந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான். சரிங்களா? இப்போ கம்மிங் வீக்கில் வந்து மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்சைட் ரெசிஸ்டன்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சைட் ரெசிஸ்டன்ட்ன்றது நம்மளுக்கு வந்து 24,500ன்றது வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24,500 வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ஒன்ஸ் வந்து 24,500 ஸ்ட்ராங்காக நல்லா பிரேக் அவுட் ஆகி கொடுத்துச்சுன்னா அடுத்த கட்டம் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 24,700 to 750ன்றது வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த கட்ட ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஓகேங்களா? 700 to 750ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து மேலே இருக்க அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ட். சரிங்களா? இது மார்க்கெட் ஒன்ஸ் இதை டச் ஆகிறப்ப குட்டி ஃபால் மேபிஸ் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பை ட்ரெண்டுக்கு மார்க்கெட் எப்போ வந்து மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இப்போ மென்ஷன் பண்ணுங்கள்ல 24,750க்கு மேலே எப்போ வந்து ஒரு டே கேண்டில், சரிங்களா, 24,750க்கு மேலே எப்போ ஒரு டே கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுக்குதுன்னா அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து திரும்புறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 80 to 90% வந்து சான்சஸ் உண்டு. சரிங்களா? அப்படி வந்து இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் மேலே வந்து 750 ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த ஆல்ரெடி இந்த ஹையை விட மறுபடியும் வந்து நியூ ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான நிஃப்டியில் வந்து சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வியூ. சரிங்களா? செகண்ட் வியூன்னு நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடந்த ஒரு 5 நாளாகவே மார்க்கெட் இதுக்கே சஸ்டைன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்ன்றத அதை வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்த விஷயத்த ரெசிஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்கும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இந்த அப்சைடுன்ற ரெசிஸ்டன்ட்டு கிட்டத்தட்ட 750-700 இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து ஒன்ஸ் டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே கூட இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? இப்படியும் நடக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வியூ வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இதை வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. செகண்ட் வியூ வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் டச் ஆகிட்டு மார்க்கெட் கீழே ஃபர்தராக ஃபாலோ ஆகுதுன்னா நீங்கள் வந்து டவுன் சைடில் வந்து பார்க்கலாம். சரி, இப்போ வந்து சப்போர்ட் லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ சப்போர்ட் நம்மளுக்கு பார்க்குறப்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,200லேருந்து 24,200 to 150. சரிங்களா? இந்த ஒரு 50 பாயிண்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அடுத்த கட்ட சப்போர்ட்னு அதையும் இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 23,900ன்றது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டாக நம்மளுக்கு இன்கேஸ் 200 மார்க்கெட் 200 கீழே வந்து ஒரு
க்ளோசிங்கிறது கொடுத்துச்சுன்னா அடுத்த கட்ட சப்போர்ட் நோக்கி வந்து 23,900 கீழே வந்து மார்க்கெட் வர வந்து சான்சஸ் வந்து ஹெவியாகவே இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ட் லெவல்ஸு, சப்போர்ட் லெவல்ஸ், இது ரெண்டுமே. ஓகேங்களா, இப்போ வந்து இதுவே வந்து நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மேபி ஒரு கிளியரான வியூ வந்து கிடைக்கலாம். சரிங்களா, வீக்லியில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த நான் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு வாட்டியும் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் டச் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்ன்றது ஒரு விஷயத்தை வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இங்கே கிளியராக நம்மளுக்கு புரியுது. சரிங்களா, அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு வாட்டி மார்க்கெட் வந்து மேலே போகிறப்ப இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிறப்ப ஒரு ஹைன்ற ஒரு விஷயத்தை வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த ஜோனை டச் ஆகிறப்ப மறுபடியும் இன்னொரு ஹை வந்து கிரியேட் பண்ணுது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே டச் ஆகிறதுக்கு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நியூ ஹை வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ வந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறப்பெல்லாம் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மார்க்கெட் இங்கேருந்து இன்னைக்கு வரப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குறப்பெல்லாம் பையர்ஸ் வந்து பை பண்ணி மார்க்கெட்டை வந்து அப்சைட் வந்து கொண்டு போகிறாங்க. சரிங்களா, அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இப்போ தான் வந்து 25,000 வந்து நம்மளுக்கு வந்து அச்சீவ் ஆச்சு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பொசிஷ்னலான ஒரு சப்போர்ட்டுன்ற நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வைஸ் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 22,500 to 600 இந்த ரேஞ்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு பொசிஷ்னல் சப்போர்ட்டுன்றது நிஃப்டி 50 வந்து இருக்கும். சரிங்களா, மேபி ஒரு 2 months to 3 months வந்து கீழே இறங்கக்கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, ஏன்னா நம்மளோட சார்ட் வியூ நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா, இது நடக்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுதான் நடந்திருக்கு. சரிங்களா, நான் இங்கே பாருங்கள், இந்த மார்க்கெட் போயிருக்கு, அகைன் டச் ஆகிருக்கு, ஒரு அப்சைட் போயிருக்கு, அகைன் அங்கேருந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் அப்சைட் போயிருக்கு, மறுபடியும் கீழே இறங்க பாசிபிலிட்டிஸ் இதுலேயும் இருக்குது. இது நம்மளுக்கு 2 வியூ. ஓகேங்களா, இங்கே இருந்து நம்ம வந்து அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி போயிடுவோம். சரிங்களா, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜான்வரி மந்த் வந்து 2024 ஜான்லேருந்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷனில் தான் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கல, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட்டுன்றது வந்து ட்ரேடிங்ன்ற விஷயம் வந்து டச் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிறப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹையை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு ஹையர் ஹை வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. மார்க்கெட் எப்போ ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 53,350 370 இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகி கிட்டத்தட்ட எங்கே வந்திருக்க மார்க்கெட் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து வந்துருக்கு. இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்சைடுன்ற ஒரு விஷயம் வந்து மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 days வந்து அப்சைடு வந்து போயிருக்கு மார்க்கெட். சரிங்களா, இதை வந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் வந்து 90% வந்து இருக்குன்னு ஒரு பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சாச்சு. ஓகேங்களா, இதில் வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷனாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம இந்த லோ டு சரிங்களா, இந்த லோ டு இந்த ஹை வந்து நான் மார்க் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த ஜோன் சரிங்களா 0.5% வந்து 49,700. சரிங்களா, இது வந்து எனக்கு 50% ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட் லெவல். சரிங்களா, இந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து போயிடுது. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இந்த உங்களுக்கு இன்னும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்டுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணும்னா இந்த மேலே இருக்க இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 51,650 51,600 to 650 பார்த்தீங்கன்னா அப்சைடுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ராங்காக வந்து இதுக்கு மேலே ஒரு டே கேண்டல் க்ளோசிங்கிறது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் வந்து அப்சைடு வந்து போக 55
54,000 அண்ட் 55,000 வரைக்குமே போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் சார்ட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டி இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிறப்பெல்லாம் மார்க்கெட்டை நியூ ஹை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துலையும் மார்க்கெட் இப்போ டச் ஆகிட்டு இப்போ 3 டேஸாக சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஃபியூச்சர்ஸ்லேயோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லையோ நீங்கள் வந்து ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாகவே இருக்குது. சரிங்களா? அப்சைடுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ கீழே இருக்கோ மார்க்கெட் இருக்கப்போ நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அப்படியே வந்து நம்ம லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். லெவல்ஸ்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு க்ளோசிங்கிறது கொடுத்து ஃப்ரைடே கொடுத்தது பார்த்தீங்கன்னா 50,484 கூட நம்மளுக்கு வந்து 500 கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து மார்க்கெட் 50,500க்கு மேலே, சரிங்களா, 500க்கு மேலே வந்து ஒரு ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இன்ட்ராடே பேசிஸில் சொல்கிறேன், ட்ரேடிங்ன்ற நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து 51,000ன்றது அடுத்த கட்ட ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் இதை நோக்கி வந்து போகலாம். 51,000 வந்து மார்க்கெட் வந்து 51,100 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 51,000, இந்த 500 to 400 இருக்குங்களா, சாரி இந்த ரேஞ்ச் தான் 450 to 500. சரிங்களா? 51,450 to 500 வந்து நம்மளுக்கு அப்சைடில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கீழே சப்போர்ட்டுன்னு நம்மளுக்கு பார்க்குறப்ப இந்த ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா, எந்த ரெசிஸ்டண்ட்டு 49,000 இந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். 49,800 to 900. சரிங்களா? ஒரு 100 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் ஒரு விஷயம் வந்து ட்ரேடுன்றது நடக்கலாம். ஓகேங்களா? ஆர் ப்ரீவியஸாக இதில் வந்து தேர்ட் கன்ஃபர்மேஷன் பை ட்ரெண்டுக்கான தேர்ட் கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் போயிருக்கு. செகண்டு 50% ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் எடுத்திருக்கு. தேர்டு வந்து ப்ரீவியஸாக இங்கே இருக்கிற இந்த சப்போர்ட் ரேஞ்ச் இது பாருங்கள், ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் இந்த தேர்ட் டைம் ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 3 கன்ஃபர்மேஷன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பை ட்ரெண்டுக்கான பேங்க் நிஃப்டி வந்து தயாராக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா?